இந்த வீடியோவில் ஒருத்தர் 2 தீச்சட்டி எடுத்துகிட்டு பயங்கரமாக சாமி ஆடுவார். இதை பார்த்த உடனே எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு மேலே சத்தம் கூட இல்லை. ஆனால் இந்த சாமி எவ்வளோ ஆக்ரோஷமாக பயங்கரமாக சாமி ஆடுறாங்க பாருங்கள். தசராவுக்கு வேஷம் போடுறவங்க ஊரில் காணிக்கை வசூல் பண்ண போகும்போது நிறைய மேலே சத்தம் அடித்து கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு சாமி இறக்குவாங்க. ஆனால் இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கடைசி நாள் இவங்க காணிக்கையை செலுத்துறதுக்காக போகும்போது அந்த ஊரில் அந்த மண்ணில் இவங்க காலடி எடுத்து வச்ச உடனே பயங்கரமாக சாமி வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறவர் 2 தீச்சட்டி வச்சுட்டு பயங்கரமாக சாமி ஆடிட்டு இருப்பார். இவர் என்ன வேஷம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்த உடனே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இவர் மயான காளி வேஷம் தான் போட்டிருக்கிறாரு. ஆனால் ப்ளூ கலரில் இல்லாமல் இவர் உடம்புல புலித்தோலில் ஆடை தைச்சி போட்டிருக்கிறாரு. அந்த வேஷத்தை இவர் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கிறாரு. கை எதுவுமே வைக்காமல் வெறும் பேண்ட்டு, அந்த புலித்தோல் சட்டை அவ்வளோதான் போட்டிருக்கிறாரு. இவங்க காணிக்கையை செலுத்துறதுக்காக குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. கோவில்கிட்ட போனதுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக ரொம்ப பயங்கரமாக சாமி வருது. அதனால தான் அப்படி கத்திக்கிட்டே சாமி ஆடிக்கிட்டே போகிறாங்க. நிறைய பேர் சாமி ஆடாமல் சும்மா ஜாலிக்காக கூட கத்திக்கிட்டே இந்த மாதிரி கூட்டத்தில் பொதுமக்களை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் லிங்கம்பட்டி அழகு முத்தாரி தசரா குழுவில் எடுத்த வீடியோ தான். இதே மாதிரி உங்கள் ஊர் தசரா குழுவில் எடுக்கிற வீடியோக்களையும் நம்ம மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் நிறையா வீடியோக்கள் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம முத்தாரம்மன் மகிமையை எடுத்து சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இவர் இந்த வீடியோவில் மயான காளி வேஷம் போட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன். மயான காளின்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் நாகம்லாம் கழுத்தில் தோலில் சுற்றியிருந்தார். இது நம்ம எப்படி வேஷம் போடுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி மாறி மாறி வேஷம் போடுறாங்க, எந்த காளி எந்த ரூபத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இது பக்தர்களோட விருப்பப்படி அவங்க வேஷத்தை அழகாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் இன்னும் நிறைய விஷயங்கள்னால அவங்க கண்ணில் காட்டுறது, கனவுல வர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுட்டு அவங்க ஒவ்வொரு விதமாக வேஷம் போடுறாங்க. மையான காளிக்கு இவர் புலித்தோல் வச்சு ஆடை தைச்சி போட்டிருக்கிறாரு. அதேமாதிரி கழுத்தில் நாகம் சுற்றி விட்டுருக்கிறாரு. இதை சுடுகாட்டு காளின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, மயான காளின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, எதுக்காக இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. இது அவங்களோட வேஷம் போடுறது அவங்க கண்ணில் காட்டும், இப்படி தான் போடணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது சாமியாக வாங்க வச்சு சாமியாக செய்ய வைக்கிறதுனால தான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடுகள், கொஞ்சம் ஒரே வேஷத்தை 2 பேர் 3 பேர் வேறு வேறு மாதிரியான போடுறதுக்கான காரணங்கள்.